வந்திருக்கும் அனைவருக்கும் மாலை வணக்கம். படையாண்ட மாவீரா இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் கொடுக்குற முத கௌதமண்ணன் வந்து எனக்கு கொடுத்தாரு. கௌதமண்ணன் எனக்கு வந்து இந்த தமிழ் தேசிய காலத்தில் நாங்கள் பயணித்த காலத்தில் எனக்கு கௌதமண்ணன் உட்பட அதில் நிறைய அண்ணன்கள் வந்து நமக்கு சொந்தமானாங்க. அதில் கௌதமண்ணன் ஒருத்தர். கௌதமண்ணன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். காரணம் என்னன்னா, அவர் அந்த கிண்டியில் நடத்தின ஒரு ஆர்ப்பாட்டமும் ஜல்லிக்கட்டுக்காக மாதிரி நடத்தின ஆர்ப்பாட்டம்லாம் அதை பார்த்து ரொம்ப அது ஒரு உணர்வாக எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் தமிழக மக்களுக்காக ஒரு போராடக்கூடிய ஒரு போராளி. அந்த வேலை அவர் முதல்ல இந்த ஸ்கிரிப்டை கொண்டு வந்து கொடுத்த உடனே நான் என்னுடைய நிறுவனத்தில் நான் ஒரு பாலிசியாக வச்சுருக்கேன், எந்த ஜாதிய படமும் நான் எடுக்கிறது இல்லை அப்படின்றது ரொம்ப தெளிவாக இருக்கேன். அப்போ முறையாக வந்து அண்ணன் வந்து இந்த பல ஸ்கிரிப்டை எனக்கு கொடுத்தோன்னா நான் படித்து பார்த்தா ஸ்கிரிப்ட் நல்லா இருந்தது. பட் என்னன்னா, எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, எனக்கு வந்து காடுவெட்டி குருவனை பற்றின இமேஜ் வந்து அவருடைய பிம்பம் எனக்கு வேற அவ்வளோதான் அவரை பற்றின நமக்கு புரிதல் இருந்தது. அப்போ எனக்கு இப்படி எழுதியிருக்காரு, இது உண்மையா இல்லை இவர் மிகைப்படுத்தி எழுதியிருக்காரா அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணேன், பலவன் முரளிவன்மன் அடிக்கலான்னு பார்த்தேன். அவர் தான் வசனம். அப்போ அவர்கிட்டயே போய் எப்படி இது எப்படி கேட்கறது அப்படின்ட்டு அப்புறம் கலைஞரனுக்கு கால் பண்ணேன். அவரும் அந்த தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்தவர்ன்றதால கலைஞரனுக்கு கால் பண்ணேன். கலைஞர்கிட்ட கேட்டேன், அண்ணா இந்த மாதிரி நான் இந்த மாதிரி புக்கு கொடுத்தாரு, அவர் எப்படி அப்படின்றலாம் கேட்காம காடு வெட்டி குழுவனெல்லாம் யார், அவருடைய பின்புலம் என்ன அப்படின்றது இப்போ கேட்கும்போது அவர் சொன்னது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ஓ, இப்படிப்பட்ட ஒருத்தர் தான் இப்படி தவறான ஒரு பிம்பம் கட்டாயம் போட்டோம்னா, ஆமாம் எல்லாருக்குமே இயல்பாக வந்து ஒரு கோபம் இருக்கு. அந்த அவருடைய நெகட்டிவ் ஒர்க்ஸை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம். ஏன்னா என்னை பொறுத்தவரை எனக்கு 2009 முன்னாடி வரைக்கும் எனக்கு அரசியல் புரிதல் பெருசா இல்லை, நுனிப்புள் மேய்கிறது தான், அதாவது சொன்னா கேட்டுக்கிறதா. 2009 மே 18க்கு அப்புறம் தான் நான் வந்து தமிழர்கள்னா என்ன, தமிழ் தேசியம்னா என்னன்னு எனக்கு புரிய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் வந்து தலைவரை பத்தி படிக்கிறேன். படிச்சதுக்கு அப்புறம் இப்படி ஒரு தலைவனா இவர் இதுக்காகத்தான் போராடி இருக்காருன்னு தெரிஞ்சுட்டதுக்கு அப்புறம் அன்னைக்கு நான் வந்து தலைவர் வந்து பிரபாகரன் அவர்களை தலைவரை எடுத்துக்கிட்டு இப்போ வரைக்கும் எனக்கு தலைவர் அவர் தான். இனியும் அவர் தான் தலைவர். எனக்கு வந்து என்னுடைய வாழ்நாள் முழுக்க ஒரே தலைவன் வந்து பிரபாகரன் தான். அவரை தலைவனாக இல்லை. அப்படி அவரை தலைவனாக ஏற்றுக்கிட்ட நாங்கள் வந்து ஜாதிய இதுக்குள்ள வந்து ஜாதிக்கு அப்பாற்பட்டவர், ஜாதிக்குள்ள எந்த ஜாதிக்குள்ளேயும் வந்து நம்ம. ஆனா இங்க நம்ம தமிழ் சமூகத்துல என்ன ஆயிடுச்சுன்னா, இங்க இருக்க ஜாதிய தலைவர்கள் எல்லாருமே வந்து ஒரு ஜாதிக்காக போராடினவங்க இல்ல, தமிழ் மக்களுக்காக போராடினவங்க. அவங்க வந்து அவங்களை எடுத்து பிரதிநிதிப்படுத்திக்கிட்டாங்க. இவங்க எங்க ஜாதி தலைவர் முக்கியமானவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க. அவங்க தமிழர்களுக்காக தான் போராடிருக்காங்க. நம்ம தான் வந்து அப்படி எடுத்துக்கிட்டு அவங்க ஜாதிய தலைவர் தான் அவங்க கட்டமைக்கப்பட்டிருக்கான். பட் அப்படி நான் வந்து ஜாதிக்கு அப்பாற்பட்டவங்க, மதத்துக்கு அப்பாற்பட்டது. மதத்தை வந்து நான் என்னோட மதத்தை பார்த்தேன்னா, மதம்ன்றது வந்து அவங்கவுங்க நம்பிக்கை. எனக்கு ஒரு விஷயம் பிடிக்குது, நான் நம்புறேன். அது இல்லைன்னு சொல்றதுக்கு வந்து யாருக்கும் உரிமை கிடையாது, ஒரு வன்முறையாக தான் பார்க்குறேன். இப்போ எனக்கு எங்க அம்மாவை வந்து நான் தெய்வமாக பார்க்குறேன். அது நான் வந்து பகுத்தறிவுன்ற முறையில் வந்து இல்லை இறந்து போனவங்க எப்படி தெய்வமாக முடியும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அது எனக்கும் தெரியும். பட் அது என்னோட நம்பிக்கை. இப்போ எனக்கு பிடிச்ச ஒரு நம்பிக்கையை நீங்க வந்து இல்லைன்னு மறுக்கிறத வந்து அது வன்முறையாக தான் பார்க்குறேன். அதனால வந்து மதமும் அவங்கவுங்க விருப்பப்பட்ட கடவுளுக்கு முடுக்கிறாங்க, அவங்க அப்படித்தான் பார்க்கணுமே தவிர நீ இதை தான் முன்னே கும்பிடக்கூடாதுன்னு சொல்றதுலேயே எனக்கு உடன்பாடு கிடையாது. நான் அப்படித்தான். அப்போ காடுவெட்டி குருவனோட ஸ்கிரிப்டை படிச்சதுக்கு அப்புறம் ஒரு நல்ல மனிதன் எப்படிலாம் வந்து புறக்கணிக்க இந்த சமூகத்தால வந்து அவர் வந்து தவறா கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது. இப்படித்தான் நம்ம தமிழ் சமூகத்துல மறைக்கப்பட்ட தலைவருடைய வரலாறு நிறைய இருக்கு. நெய்வேலியில ஒரு என்எல்சிக்காக போராடினப்ப பர்டிகுலரா ஒரு கம்யூனிட்டிக்காக போராடல, ஒட்டுமொத்த தமிழர்களுக்காக போராடின. அன்னைக்கு வந்து என்எல்சின்னு ஒன்று வந்துருந்துச்சுன்னா அன்னைக்கு வந்து அந்த மக்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருப்பாங்கன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு தலைவர் அப்படின்றது அது இது படிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிய வந்தது. அதுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன். என்னன்னா வந்து நான் தான் சொல்றேன், 2009 அப்புறம் தான் தலைவரை பத்தியே தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். அதுக்கு முன்னாடி எல்டிடின்னு ஒன்று இருக்கு, சண்டை போட்டு இருக்காங்க, ஸ்ரீலங்கால ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் தெரியுமே தவிர 2009 அப்புறம் இங்க நம்ம அண்ணன்கள் எல்லாரும் வந்து ஜாதி இல்லைன்றதுக்கு நான் இன்னொன்னு கூட உங்களுக்கு எடுத்துக்காட்டு சொல்லுவேன். தலைவர் பிரபாகரனுக்காக நின்ன நம் தலைவர்கள், அண்ணன் திருமாவளவன் இருக்கட்டும், அண்ணன் சீமான் இருக்கட்டும், அண்ணன் வேல்முருகன் இருக்கட்டும், ஐயா ராமதாஸ் அவர்கள் இருக்கட்டும், அன்புமணி அண்ணா இருக்கட்டும், இயக்குநர்கள் அமீர் இருக்கட்டும், தங்கர்பச்சன் இருக்கட்டும், சேரன் இருக்கட்டும், வெற்றிமாறன், எல்லாருமே எல்லாம் ஜாதிக்கு அப்பாற்பட்ட தலைவர் பிரபாகரனுக்கா பின்னாடி தலைவர்கள் தான். ஸோ தமிழ் தேசியத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் வந்து
ஜாதிக்குள்ள வந்து நிக்க மாட்டாங்கன்னு நான் நம்புறேன். அதுக்காக நீங்க ஜாதியே இல்லையானா இருக்கு, அங்கங்க இருக்கு, அது ஒழிக்கப்படணுன்றதுதான் நம்ம ஆசை. இந்த படத்தை பொறுத்தவரை நான் பார்க்கும்போது, நான் படம் எடுத்ததுக்கு அப்புறம் அவர் சொன்னதுக்கு அப்புறமும் படம் எடுத்ததுக்கு அப்புறமும் நான் பார்த்தப்ப இது வந்து ஒரு ஜாதிய படமா இல்லை, காடுவெட்டி குருவனோட வாழ்க்கை பாருங்க, வாழ்க்கை, அவருடைய வாழ்க்கை, அவர் வாழ்ந்த வாழ்க்கை, அது உண்மையாக எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஒரு மனிதன் எப்படி நேர்மையா வாழ்ந்திருக்காரு, நேர்மையா வாழ்ந்ததுக்காக அவர் எவ்வளவு வஞ்சிக்கப்பட்டிருக்காரு. இவ்வளவு செல்வாக்குல இருந்த ஒரு மனிதன் வந்து தனக்குன்னு எதுவுமே சேர்த்துக்காம, தன் குடும்பத்துக்குன்னு எதுவும் வைக்காம, தன்னை மக்களுக்காகவே அர்ப்பணிச்ச ஒரு தலைவர்ன்றது இந்த படத்தை பார்த்தது. அது இவர் மிகைப்படுத்தி சொல்லியிருக்கலாம் கூட எனக்கு தோணுனப்பதான் கிராஸ் செக் பண்ணும்போது இல்ல உண்மைதான், அவர் அப்படிதான் இருந்தாலும். அதுக்கப்புறம் நான் இந்த பக்கம்லாம், நான் தருமபுரி பக்கம்லாம் அப்படி அடிக்கடி என்னுடைய சொந்த வேலையா அங்கிட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்போ போகும்போது பார்ப்பேன், காடுவெட்டியார் ரசிகர் மன்றம் சொல்லி யங்ஸ்டர்ஸ் வச்சிருப்பாங்க. அப்போ ஒரு சினிமா பிரபலம் இல்லாத ஒரு தலைவருக்கு ரசிகர் மன்றம் வச்சிருக்காங்கன்னா அப்போ அவர் எந்த அளவுக்கு வந்து இளைஞர் மத்தியில் அவர் போய் சேர்ந்திருக்காரு ரொம்ப பிரமிப்பா இருந்தது. அதை தாண்டி இந்த படத்துல வந்து படத்தோட பெரிய பலமா நான் பார்க்கறது வந்து பாலமுருகனோட வசனமும் சாம்சியஸோட இசையும் சொல்லலாம். மிக பிரமாதமா பண்ணியிருப்பார் பின்னணி இசை. தம்பி தமிழ் வந்து ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் தான் வரலாம், மிகச்சிறப்பா பண்ணியிருப்பான். அவன் இருக்கான்றதையும் அவனை பெருமைப்படுத்தணுன்றதுக்காக சொல்ல, வளர்ந்து வரக்கூடிய ஒரு தமிழ் நம்ம கேங் கருணாசன் நம்மளோட சொன்ன இவங்க மேலாம் எனக்கு எப்பவுமே வந்து ஒரு அதாவது ஒரு அன்பு இருக்கு. ஏன்னா அடுத்த ஜென்ரேஷனை வளர்ந்து வரக்கூடிய ஒரு நடிகர்ல பாக்குறேன். மிகச்சிறப்பா பண்ணியிருப்பான். அந்த ஒரு 10-15 நிமிஷம் வந்து மிக சிறப்பா பண்ணியிருப்பான். அடுத்த தம்பி ஏகன், எல்லாம் ஒரு செட்டு தான் போல பேசி வச்சு வந்திருக்காங்க சினிமாவுக்கு. என்ன தமிழ் எல்லாம் வந்து ஒரு காலத்துல விஜய் சார், நம்ம சூர்யா சார்லாம் வந்தது மாதிரி இவங்க எல்லாம் ஒரு செட்டு, ஒரு குரூப் அடுத்த ஜென்ரேஷன் வந்திருக்காங்க. எல்லாருமே ஜெயிச்சு வெற்றி வரணும், அதான் வார்த்தை. அப்புறம் சில்வா மாஸோட ஃபைட் சீக்வன்ஸும் மிக பிரமாதமா அந்த படத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கௌதமன் இந்த படத்துல கதாநாயகனா அந்த குருவோட அண்ணனோட கதாபாத்திரத்தை ஏற்றிருக்காரு. மிகச்சிறப்பா வந்திருக்கு. எல்லா படமுமே மிக சிறப்பா வந்திருக்குன்னு நம்ம சொல்லுவோம். பட் எனக்கு என்னன்னா, இது வாழ்க்கையில ஒருவருடைய வாழ்க்கையை நான் பார்த்ததுனால எனக்கு வந்து அவருடைய வாழ்க்கையை பார்த்தேன். அந்த புக்கை படிச்சதுக்கு அப்புறம், நான் கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் வாழ்க்கையை பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுல வந்து ஜாதிகளை கடந்து ஒரு மனுஷன் வந்து எப்படி வாழ்ந்திருக்காரு, அவர் எப்படி இருந்திருக்காரு, அவர் வெளியில வந்து நம்ம எப்படி நம்ம போர்ட்ரேட் பண்ணிக்கலாம், இந்த அரசியல், இந்த சூழல் வந்து ஒரு மனிதன் எப்படி தவறா காமிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத பார்க்கும்போது ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது. உங்களுக்கும் அந்த ஒரு அனுபவம் வரும்னு நினைக்கிறேன். இந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கும் அந்த அனுபவம் வரும்னு நினைக்கிறேன். மற்றபடி இதில் நடிச்ச சமுத்திரகண்ணன் இருக்கட்டும், மன்சூலிகன் இருக்கட்டும், நம்ம இளவரசன், எல்லாருமே சிறப்பாக அவங்க கதாபாத்திரத்தை சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இவ்வளவு நேரம் காத்திருந்து இந்த நிகழ்ச்சியாக காத்திருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து இந்த படத்திற்கான வாழ்த்துக்களை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.